ஒருத்தர் தலைவராக வளரணும்னா அதுக்கு பல குவாலிட்டிகளை அவர் வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு நிறைய எண்ணிக்கையில் வந்து தன்னோட பவுன்சர்களை வச்சுக்கிறது, விலை உயர்ந்த காரில் வர்றது, சென்னையிலேருந்து இங்கே வர்றதுனா கூட தனி விமானத்தில் வர்றது, இப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு பெரிய தலைவரோ நல்ல தலைவரோ கிடையாது. பொதுமக்களாக இறங்கி நடந்து தன்னுடைய அரசியல் பணியை செஞ்ச காமராஜர் இந்த நாடு பார்த்துருக்கு. பொதுமக்களாக அமர்ந்து உணவு அருந்தி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை பார்த்துருக்கு. தோழமையாக தோளில் கை போட்டு நடந்த டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்துருக்கு. இன்னும் பல நல்ல பல திட்டங்களை செஞ்சுருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கு. ஏன் இன்றைக்கி கூட பொதுமக்களுக்கு ஒன்றுன்னா உடனடியாக இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி தரேன்னு சொல்லி தாயல்லத்தோடு சொல்லியிருக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்கு. ஆனால் இவங்க எல்லாமே இப்படி ஒரு படோடோப அரசியல் பண்ணிட்டுலாம் இங்கே வரல. நேற்று விஜய் வந்திருக்கிறாரு. காலையிலேருந்தே மக்கள் சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் ரொம்ப துவண்டு போயிருந்துருக்கிறாங்க. மதியானம் ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ஒரு 4 சோத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சினிமா ஷூட்டிங் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பொதுமக்களுடைய உயிரெலாம் வந்து சினிமாவில் வேணால் டூ போட்டு 1000 பேர் 2000 பேர் இறந்தது மாதிரி காமிக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் வந்து கண்ணீர் சிந்துற மாதிரி காமிக்கலாம். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. அதில் எத்தனையோ குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவசரமாக உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணுன்ட்டு வேகமாக உங்களுடைய பவுன்சர் கார் உங்கள் கார்லாம் புறப்பட்டு வந்து விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய வாகனத்தை இடித்து மோதுற அளவுக்கு நீங்கள் இறங்கி உடனே அவசரப்பட்டு ஓடக்கூடிய அளவுக்குலாம் இருக்குன்னா நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவீங்க? சனிக்கிழமை தான் வந்து மக்களுக்காக மீட்டிங் போடுவோன்னா சனிக்கிழமை உங்கள் வேலையை காமிச்சிருச்சா? என்ன பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கிறீங்க? காவல்துறையில் நீங்கள் மனு கொடுக்கும்போது 10,000த்துக்கு குறைவான நபர்கள் தான் வந்து சேருவாங்கன்னு இருக்கீங்க. அவங்க சொன்ன எத்தனையோ இடங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வேறு ஒரு அரசியல் கட்சி தலைவர் போட்ட இடத்துல நான் கவுண்டராக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. 10,000 பேர்த்துக்கு மேலே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது நீங்கள் தான். எப்படி நீங்கள் படத்தில் கதாநாயகனா அந்த படம் தோல்வின்னா நீங்கள் தான் பொறுப்பேற்பீங்களோ, இப்போ இந்த உங்களுடைய அரசியல் படம் தோற்று போச்சு. நீங்கள் வந்திருக்கிறீங்க, இங்கே ஒரு 35 பேர் தமிழர்கள் இறந்துருக்கிறாங்க. சும்மா தமிழர்னா மட்டும் ஆகாது, இந்த இறந்துருக்கிறாங்க. ஏன் அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் அதை கேன்சல் பண்ணியிருந்தா உங்களுக்கு எத்தனை 1000 கோடி ரூபா நஷ்டம் ஆயிருக்கும்? ஏன் இங்கே இருந்த அந்த பொதுமக்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த இறந்து போன குடும்பத்துக்கு போய் நீங்கள் பார்த்துருந்து நீங்கள் ஒரு பொய் கண்ணீர் விட்டுருந்தா கூட நேரம் அவங்க மனசாரி இருக்குங்க. நீங்கள் பாட்டுக்கும் அந்த விமானத்தில் ஏறி போகிறதுனால என்ன பலனை கண்டீங்க? இனிமேல் உங்கள் அரசியல் கட்சி இங்கே வளர்ந்துருமா? இந்த அரசாங்கம் சும்மா விட்டுருமா? அல்லது நீதிமன்றங்கள் சும்மா விட்டுருமா? காவல்துறைக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறோம். இனிமேல் தலைவர்களுக்கு பாடம் எடுங்க. நீங்கள் தொண்டர்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. தொண்டர்களை அப்படி போகாதீங்க. தலைவர்களுக்கு பாடம் எடுங்க. நீங்கள் இப்படி மீட்டிங் நடத்தினா இப்படி ஆச்சுன்னா இத்தனை கோடி ரூபா நீங்கள் டெபாசிட்டை கட்டிட்டு மீட்டிங் போடுன்னு சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வந்தாலே பெரிய விஷயமாயிரும். ஏன்னா இது மக்களுடைய உயிர் சமாச்சாரம். எங்கேயோ தெருவில் போகிறவன் யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டு அனாதை கிடையாது. எத்தனையோ பொதுமக்களுடைய உயிர் போயிருக்கு, எத்தனையோ குழந்தைகளுடைய உயிர் போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஆறுதலை வந்து சென்னையில் உட்காந்துட்டு சொல்கிறாராம். ஏங்க நீங்கள் களத்தில் வர வேண்டிய இந்த பாருங்கள், இன்றைக்கி களத்தில் முதல்வர் வந்து இன்றைக்கி இறங்கி அந்த குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்ல போகிறார், நிதி உதவியும் கொடுக்க போகிறார். எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நான் இருக்கக்கூடிய அமைப்புக்கு எதிர்க்கட்சி தான். ஆனால் நிச்சயமாக தாயுள்ளத்தோடு அவர் வந்து முதல்வர் உதவி செய்கிறாருங்கும் போது அதை எங்களால் மறுக்க முடியாது. மத்திய அரசில் இருக்கிறவங்க நிச்சயமாக பின்னாடி உதவி பண்ணுவாங்க. இன்னொன்று, தேர்தல் கமிஷனில் இந்த கட்சியினுடைய பதிவையே ரத்து செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுக்கணும். இது என்னங்க வரும்போது நுழையிறதுக்கு முன்னாடியே சுடுகாடு ஆக்கிட்டு நுழைஞ்சா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே. ஏங்க 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷ கட்சியெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிவிட்டு இந்த வருஷம் 3வது மீட்டிங் 4வது மீட்டிங் சனிக்கிழமை மீட்டிங் போட்டால் எந்த பொதுமக்களுக்கும் தீமை இருக்காது. நீங்கள் தீமை கை உடையில கால் உடையில உயிரே போயிருக்கு. இந்த 30 குடும்பத்துக்கு நீங்களே யாரோ சொன்னாங்க அல்லது யாரோ புத்திமதி சொன்னாங்க நீங்கள் நிதி உதவி பண்ணால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி அம்மா அப்பா வருவாங்களா? அந்த குழந்தை வருமா? யார் வருவா? இதனை இயற்கை இடர்பாட்டில் செத்தாங்களா? ஏதோ மழை பூகம்பத்தில் இறந்து போயிட்டாங்களா? நீங்கள் குறிப்பிட்ட அளவு கும்பலை கூட்டி காட்டியிருக்கிறீங்க. இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்லக்கூடியவர் விஜய் தான். ஏதோ பாவம் அவர் கூட இருக்காருங்கிறதுக்காக அந்த நிர்வாகிகள் பேரில் ஒரு 3-4 பேரில் கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா செய்திகள் கசிஞ்சு வருது.
நீங்கள் அந்த ஆந்திராவில் பாருங்கள், ஒரு நடிகர் நடித்த படத்துக்கு அளவுக்கு அதிகமான கும்பல் வந்துருச்சு. அந்த நடிகரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவர் நிதி கொடுத்தாரு, ஜாமீன் கொடுத்தாங்க, அப்படி வெளியே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இவர் ரொம்ப சொகுசாக இருக்கிறார். அதனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்னா நிச்சயம் கடமையை செய்யும். அப்படி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க அந்த விஷயங்களை முடக்க முயற்சி எடுக்கலைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இதுக்கான ஒரு சரியான தீர்வு எடுக்கணும், ஒரு பெரிய முடிவு எடுக்கணுன்ட்டு இந்த நேரத்தில் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.